போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் எங்க சௌக்கியம். அதாவது உன்னை நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்து அந்த எழுத்து தான் அந்த வார்த்தை. உங்களுக்கு இப்ப வேர்வையே இவ்வளவு கொட்டுது? இல்ல, எழுதும் போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை கொட்டது. ஆஹா ஆஹா, பிரமாதம் பிரமாதம். உன்னை எண்ணி பார்க்கையில கவிதை, அதை எழுத நினைக்கும் ஆல்ரெடி அருவி கொட்டிடுச்சு. அப்புறம் அப்பனா நீங்க அடுத்த செஷனை திருப்பணும். அப்பதான் என்னால பாட முடியும். இப்ப பாருங்க, கண்மணி அன்போட பாருங்க. கண்மணி அன்போடு காதல் கடிதமே, பொன்மணி உன்னிட்டு சௌக்கியமானா இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை கொட்டது. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. மருந்து போட்டுருப்பீங்க. இல்ல, இதை எழுதிக்க. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த மாதிரி எனக்கு என்ன காயம்னா என் உடம்பு தாங்கிடும். கண்டிப்பா தாங்கும். ஏன்னா நீ பெரிய உடம்பு. அதனால அபிராமி அபிராமி அதையும் எழுதணுமா? அதை நீ கேட்கலாம். நானே சொல்ல இவ்வளவு எழுதும், எனக்கு அதை மட்டும் எழுத தெரியாதா? காதல் நீ காதல் என்னன்னு சொல்லாம ஏக்க ஏக்க அழுகையா வருது. ஆனா அத அழுது ஏன் சோகம் உன்னை தாக்கிடமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுது மனிதர் உணர்வுகள்ல இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமான புனிதமான அபிராமே தாக்கு சாமியே நான் தெரியும்.